ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிசிபேலாபாத் அது எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ரைஸுக்கு 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு வந்துடுவோம். ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சு இதில் நம்ம இந்த கழுவிட்டு வந்த அரிசியையும் பருப்பையும் போட்டுக்குவோம். 1:2 கணக்கில் 1/2 கப்புக்கு 3 டம்ளர் தண்ணியும் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணியும் ஊற்ற போகிறேன். மொத்தமாக 4 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் நல்லா குழஞ்சி வேணுங்கிறதுனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு ஸ்டீம் வந்ததும் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். நல்லா அரிசி குலைவாக வேகட்டும். ரைஸுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு சில பொருட்களை வறுத்துக்குவோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போட்டு இந்த காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்குவோம். காஞ்ச மிளகாய் வறுப்பட்டதும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். இப்போ அதே தவாவில் 2 டீஸ்பூன் முழு தனியா போட்டுக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், 2 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கசகசா 1 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் போட்டு இதெல்லாம் வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இதெல்லாம் வறுப்பட்டுருச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ட்ரை கோகோனட் பவுடர் போட்டுக்குவோம். கொப்பரை தேங்காய் இருந்தால் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காயில் இந்த மாய்ச்சர் இல்லாத அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணதோட இந்த நம்ம வறுத்து வச்ச தனியா அதெல்லாம் சேர்த்து போட்டுட்டு ஆற வச்சு பொடி பண்ணிக்குவோம். நம்ம வறுத்து ஆற வச்ச இந்த மிளகா தனியாவை பொடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். இப்போ இதை பொடி பண்ணிட்டு வந்துக்குவோம். பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இல்லை கிண்ணத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டாலும் சரி, இப்படியே இருக்கட்டும். குக்கரை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி சூடானதும் 10 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். போட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம். வதக்குனோன்னே ஒரு 2 சின்ன தக்காளியை எடுத்து கட் பண்ணியிருக்கேன் பொடியை, அதையும் போட்டுக்குவோம். போட்டு தக்காளியும் வதங்கட்டும். தக்காளி வதங்கினதும் ஒரு சின்ன கேரட்டை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 5 பீன்ஸு, 5 கொத்தவரங்காய் எல்லாமே நீட்ட ஷேப்பில் தான் வெட்டியிருக்கேன். நாட்டு அவரைக்காய் ஒரு 5 பீஸ், அப்புறம் ஒரு முருங்கைக்காய் எல்லாமே ஒரே ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். வதக்கி விட்டுக்குவோம். அப்புறம் இது கூட 1 கப்பு பச்சை பட்டாணி அதை போட்டுக்கலாம். பச்சை பட்டாணியாக இருந்ததுன்னா அப்படியே போடுங்க, இல்லை காஞ்சதாக இருந்ததுன்னா ஊற வச்சு போடுங்க. வேக வச்சு போட்டால் கூட ஓகே. போட்டு வதக்குனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டு காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க. நான் 1 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். மூடி வச்சு வேக விடுவோம். காயெல்லாம் வெந்திருக்கான்னு பார்ப்போம். காய் ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ 2 கத்திரிக்காய் எடுத்து நல்லா பொடி கட் பண்ணி போட்டிருக்கேன். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துருங்கிறதுனால இப்போ முக்கால்வாசி மற்ற காயெல்லாம் முக்கால்வாசி வெந்தோன்னு போட்டிருக்கேன். கத்திரிக்காய் வேகட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பட்டாணியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு கலந்து விட்டுருங்க. இதில் இப்போ உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் தான் முதல்ல போட்டிருந்தேன் இல்லையா, இப்போ சாதத்துக்கும் சேர்த்து இதில் போட்டுக்கலாம். சாதம் காய்கறி எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்ச
பொடியிலேருந்து எடுத்து போட்டுக்கிறேன். 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த புளியோட பச்சை வாசனை பதக்கா கொஞ்சம் கொதிக்கட்டும். ஊற்றிட்டு இதில் உப்பு காரம்னா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்போ காரமோ தேவைப்பட்டால் இந்த டயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். சாதம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ஒரு கண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கும். மசிச்சு வச்சுட்டு இப்படியே இருக்கட்டும். இதுல நம்ம வடிச்சு வச்ச இந்த சாதத்தை போட்டுக்கும். போட்டு இந்த காய்கறி மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு இத மூடி வச்சுக்கோம். ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு தவா வச்சு அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன். நீங்க நெய் வேணான்னு நினைச்சீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப திறந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. திறந்து இந்த தாளிச்சத இந்த சாம்பார் சாத்துல போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல நீங்க முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியை கூட வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ரைஸ் இறக்கியாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாத்திக்குவோம். இப்ப அருமையான டேஸ்டியான பிசிபெலாபாத் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷா நீங்க அப்பளம், ஊறுகாய், வத்தல், சிப்ஸ், ஏதாவது ஒரு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், அந்த மாதிரி எது வேணா வச்சு சாப்பிடலாம். இதுக்கு ரைத்தாவும் ரொம்ப அருமையா இருக்கும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.